250 ml கப்பில் 2 கப் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கடைகளில் கிடைக்கிற பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து 6 தடவை நல்லா நம்ம இதை கழுவி எடுத்துக்கணும். அரிசியை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 6 மணி நேரம் இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவையும் அரைக்க போகிறோம். ஆறு மணி நேரமாக அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. தண்ணியை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது. இப்போது அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போது நம்ம அந்த அரிசியை தேங்காயோடு சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா பொருளையும் ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்துக்கணும். நான் அதே கப்பில் 1/2 கப் சாதம் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து 1/4 கப் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை உயரமாகவும் அகலமாகவும் இருக்கிற பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்கணும். மாவு பொங்கி வெளியே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவில் துருவின தேங்காய் சாதம் சேர்த்துருக்கோம். இனி நம்ம சேர்த்த தேவையில்லை. இந்த அரிசி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க. ஈஸ்ட் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அரிசி ஊற வச்ச தண்ணி 3/4 கப் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு நைஸாக நம்ம மாவை அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. மாவு தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவை 4லேருந்து 6 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். மறக்காமல் ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் மாவை வைங்க. கண்டிப்பாக பொங்கி மேலே வரும். வெயில் அதிகமாக இருந்தால் 3 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. மாவில் தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்கன்னா நம்ம மாவு அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருப்போம். நீங்கள் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். டீ கூட இதை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கேக் மாதிரி இருக்கும். உங்ககிட்ட என்ன பவுல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பவுல் முழுக்க கவர் ஆகிற மாதிரி நல்ல எண்ணெயை ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. பவுல் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் பாத்திரத்தில் எத்தனை பவுல் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு பவுல் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும். அதில் இது மாதிரியான ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சுருங்க. இது மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பவுலை வச்சுடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து மேலே ஆவி வரணும். அந்த பவுலெல்லாம் சூடாகிற மாதிரி. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பவுலில் சேர்த்துடுங்க. மாவை பவுல் முழுக்க சேர்த்தக்கூடாது. வேகும் போது மாவு பொங்கி வெளியில் வந்துடும். இந்த அளவுக்கு பவுலில் மாவு சேர்த்தா போதும். இதே மாதிரி இருக்கிற 2 பவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. மாவு வெந்துருச்சுன்னா மேலே பொங்கி வரும். ஒரு டூத் பிக்கோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்க. மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்கு. மாவும் ஒட்டலை. வெந்துருச்சுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வெளியே எடுத்துட்டேன். கத்தியெல்லாம் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். பவுலில் ஒட்டாது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு. இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பம் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ரெசிபியோட அளவையும் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொருளையும் மெஷரிங் கப்லேயே அளந்துக்குங்க. இப்போது வெது வெதுப்பான பால் 125 ml கப்பில் 1 கப் பால் எடுத்துக்குங்க. இந்த பாலில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது கூட 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 250 ml கப்பில் 2 கப் மைதா சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்குங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற எந்த பொருளையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. வீடியோ ஆஃப் ஆனதுனால அதெல்லாம் கவர் ஆகலை. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா வெது வெதுப்பான பால் 1/2 கப் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம மாவு பிசையும் போது கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கையில் இந்த மாதிரி தான் ஒட்டி பிடிக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்படி பிசையும் போது தான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எள் சேர்த்துக்குங்க. மாவு கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம கையில் ஒட்டி இருக்கிற மாவு, பவுல் ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா க்ளீனாக வந்துடும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிடுங்க.
இதை அப்படியே பவுலில் வச்சுருங்க. மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாவு நமக்கு டபுளாக வரும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. மாவும் நமக்கு நல்லா டபுளாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம மாவை பிசைஞ்சு தான் வச்சுருக்கோம். 1 நிமிஷம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி உருட்டிக்குங்க. உங்கள்கிட்ட பெரிய சப்பாத்தி பலகை இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவை 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் மாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை பவுலில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்க்க போகிறோம். இதில் கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்குங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாவை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா பூரி சைஸில் ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அது கூட சேர்த்து தேய்ச்சிருங்க. இந்த அளவுக்கு நமக்கு மாவு திக்காக இருக்கணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம முட்டையை ப்ரெஷ் பண்ணிக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி மாவுக்கு மேலே ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அதிகமாக பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா ரொட்டிலையும் இதே மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்ககிட்ட 5 ரொட்டி மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக சூடானோடனே நீங்கள் விரல் வச்சு பார்த்தீங்கன்னா தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடு அதிகமாக இருந்ததுன்னா மாவு போட்ட உடனே கருகி போயிடும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு மேலே ஊற்றுங்க. இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த ரொட்டியை பூரி மாதிரி ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேக வைக்கக்கூடாது. ரொம்பவே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இதை வெளியே எடுத்துடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு ரொட்டியை எண்ணெயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே டைமில் 2-3 ரொட்டியை கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த கலரில் வந்தால் போதும். 2 பக்கமும் இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் செஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு எல்லா ரொட்டியும் தயாராகிருச்சு. இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் குருமா இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி, சாம்பார் இதெல்லாம் நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் காம்போவோட தான் செஞ்சுருக்கேன். இந்த எக் குருமா ரெசிபி நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக மாறிடும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் செய்யறது ரொம்பவே ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.
250 ml கப்பில் 1 கப் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பொருளையுமே ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுடுங்க. வேறு ஒரு பவுலில் 1/2 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. இதில் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லாவே சாஃப்டாயிரும். நம்ம அரிசி ஊற வைக்கிற மாதிரி இது ஊற வைக்க தேவையில்லை. 4 மணி நேரம் நான் நல்லா அரிசியை ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அரையும். இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த அவலும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நீங்கள் நல்ல பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூடவே அவல் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. புளிப்பு இல்லாத தயிர் 1/4 கப் சேர்த்துக்குங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாயிரும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதை நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அரிசி எடுத்த கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணியை மட்டும் நம்ம இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப் தண்ணியை நம்ம இப்போவே சேர்த்துட்டோன்னா அரிசி நல்லா அரையாது. அதே மாதிரி மாவும் ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஆப்பம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை விட கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது. அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இந்த மாவை அரைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்குது. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேருங்க. நம்ம இந்த ஆப்பம் ரொம்ப அகலமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் பஞ்சு மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் இது நல்லாவே வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தக்கூடாது. 4லேருந்து 5 நாள் வரைக்கும் இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் வைக்கக்கூடாது. நல்ல வெள்ளையாக பஞ்சு மாதிரி நமக்கு ஆப்பம் தயாராகிருச்சு. இது நம்ம ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஊட்டி விடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்தாமல் 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஆப்பம் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சட்னி, சாம்பார் இதை எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். ஒரு பவுலில் 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட புட்டு மாவு இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பிகினர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்தா நமக்கு புட்டு ரொம்ப சாஃப்டாக வரும்னு நினச்சி அதிக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கையில் நம்ம அழுத்தி பிடிக்கும் போது ஒரு ஷேப் கொடுக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம புட்டு வேக வைக்கும் போது அது கொழுக்கட்டை மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ கையை வச்சு மாவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் நல்லா உதுத்து விடுங்க. மாவு நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. மிளகாய் தூளால் சேர்த்தக்கூடாது. இதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சுடுங்க. இந்த மசாலாவை புட்டு மாவு கூட நம்ம சேர்த்த போகிறோம். மசாலா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும், புட்டு உதிரியாக வராது. இப்போ இந்த புட்டு மாவை நல்லா உடச்சி விடுங்க. நம்ம அந்த மசாலா செய்கிற வரைக்கும் இந்த மாவு நல்லாவே ஊறிருக்கு, அதனால் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா நல்லா ஆறுனதும் புட்டு மாவை சேர்த்துருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கேரட்டையும் துருவி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி புட்டு மேக்கர் இருந்ததுன்னா அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை இதில் சேர்த்துருங்க. புட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நடுவில் தேங்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நம்ம புட்டு மாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்குங்க. மேலே கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் வச்சுருங்க. மூடி போட்டுட்டு வேக வச்சுருங்க. ஒரு குக்கரில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கெட் போட்டு மூடிடுங்க. இப்போது புட்டு மேக்கரை குக்கருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. 4லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க.
இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். 4 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு மசாலா புட்டு தயாராகிருச்சு. எப்போவும் இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். அரை கப் புட்டு பொடி சேர்த்துக்குங்க. நமக்கு கடையிலலாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்ல, அதுதான். ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கும். புட்டு மாவுக்கு பதிலாக அரிசி மாவெல்லாம் சேர்த்தக்கூடாது. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சூடான பால் 3/4 கப் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கிளறும் போதே இது நல்லாவே கெட்டியாகும். ஒவ்வொரு புட்டு மாவை பொறுத்து பால் நமக்கு அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நமக்கு மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். பால் நம்ம அதிகமாக சேர்த்தும் போது புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம அரை கப் சேர்த்துருக்கோன்னா அதை விட டபுளாக நமக்கு கிடைக்கும். நல்லா கிளறி விடுங்க. பால் பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த பால் கரெக்டாக இருக்குது. மாவு நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற பாலோட இந்த மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி புட்டோட குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாவை மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. முந்திரியை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இதில் பொடியாக கட் பண்ண தேங்காயை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இதில் நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்த போகிறோம். அதனால் தேங்காய் பீஸை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேங்காயை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் வெளியே எடுத்துருங்க. தேங்காய் வறுத்த நெய்யில் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இதை நம்ம திரும்பவும் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த புட்டு மாவை கையை வச்சு நல்லா உடச்சி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கையில் உடச்சி விட கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். புட்டும் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி உதுத்து விடுங்க. அரை கப் புட்டு மாவில் நமக்கு இவ்வளோ புட்டு கிடச்சிருக்கு. இதை 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இனிப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா அதில் துணி இல்லைனா வாழை இலையை வச்சுட்டு இந்த மாதிரி புட்டு மாவை சேர்த்துக்குங்க. இல்லைனா புட்டு மேக்கர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த பீட்ரூட் கேரட்டை இந்த மாவுக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு விடுங்க. பீட்ரூட் கேரட்டை நம்ம இந்த புட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வேக வைக்கலாம். புட்டோட கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி செய்யும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது புட்டு மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும்.
இதை நம்ம சூடான பால் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த புட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. தேவைப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே நம்ம பீட்ரூட் கேரட்டில் நெய் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் சேர்த்தலை. எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் குழந்தைங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது. அவசரமாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சம்மர் லீவில் எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவலையும் வறுத்த முந்திரி தேங்காயையும் இதில் சேர்த்துருங்க. இந்த வெஜ் இனிப்பு புட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.